ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு நம்ம பாயசம் பண்ணியிருப்போம். ஆனால் மேங்கோ ஃப்ளேவர்ட் பாயசம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மேங்கோ சீசன் வந்தாலும் வந்தது, எதுலேயும் மேங்கோ, எல்லாத்துலேயும் மேங்கோ. இந்த பாயசத்தை மட்டும் எதுக்கு விட்டு வைப்பானே, அதுலேயும் ஆட் பண்ணி தான் பார்க்கலாமே. இதுக்கு ஜவ்வரிசி ஒரு 1.5 கப்பு போல் எடுத்திருக்கேன். 3 to 4 hours சோக் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டுண்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இது கூட ரைசன்ஸ் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணால் அதையும் ஆட் பண்ணி இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உப்மாவுக்கு யூஸ் பண்ணுற சேமியா இல்லாமல் இந்த மாதிரி தின்னாக கிடைக்கும் சேமியா, அது பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு இந்த மாதிரி சாபுதானாவையும் இதோடு போட்டு கொஞ்சம் நல்லா ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பால் நான் ஒரு 1 லிட்டர் போல் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பாலை கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறி கொதிக்க வைக்கலாம். இந்த மீன் டைம் ஏலக்காய் கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு அதையும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோர்ட்டார் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு அதோட கொஞ்சம் சுகரும் மிக்ஸ் பண்ணி பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசியை நம்ம முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். டோட்டலி ஒரு 7 to 10 minutes தான் ஆகும். இந்த பால்லையே இந்த மாதிரி கிளறி வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் ஒரு ஸ்மால் கேன் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/4 கப்பு சுகர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் நல்லா திக்காகும்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஏலக்காவையும் போட்டு அப்புறம் அந்த முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணது அதையும் போட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மேங்கோ ஃப்ளேவர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட். பட் நம்ம இப்போ மேங்கோஸ் ஆட் பண்ணுறதுனால இதை கூல் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம் ஒரு few hours. அப்புறம் மேங்கோவை இந்த மாதிரி நான் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா பியூரி பண்ணிவிட்டு இந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணின அந்த பாயசத்தில் இந்த மேங்கோ பியூரியை நல்லா கலக்கி விடணும். இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, மேங்கோஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட். யூ கேன் கார்னிஷ் இட் வித் ஆல்மண்ட்ஸ் அண்ட் என்ஜாய்.